லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில். சட்டமன்றத்தில் அதாவது சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த பிறகு ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உறுப்பினர் 3 முறை முதலமைச்சர். இந்த பதவியை துறக்கும் போது எப்படி இருந்துச்சு? உங்களுடைய மனசு எப்படி இருக்கு? மைக் இறக்குங்க, பேஸ் தெரியல. ஜனம் கீழ இருக்கு, மைக் கீழ இருக்கு. சார் 3 முறை முதலமைச்சர். மைக் டவுன் பண்ணுங்க, மைக் டவுன் பண்ணுங்க. மோகன் சார் வெயிட் சார் சொல்லுங்க. சிறப்பாக ஆட்சியும் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையை ஏற்று நான் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். இந்த முடிவை தொகுதி மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க நினைக்கிறீங்க? தேனி மாவட்ட மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? தேனி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் பெரு வெற்றி அடையப் போகிறது, தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று அனைத்து மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்ற உண்மையான நிலை. ஏற்கனவே அதிமுக தரப்புல இருந்து உங்களை திமுக பி டீம் விமர்சனம் பண்றாங்க. அது இப்போ நிறுவனமா இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக பி டீமா தான் இவ்வளவு நாள் செயல்பட்டு இருந்தாருன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ நீங்க இந்த டிஎம்கேல ஜாயின் அவர்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. இன்றைக்கு தான் நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது தர்மம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தளபதி அவர்கள் முடிவின்படி போட்டியிடுவதற்கு அனுமதி தந்தால் போட்டியிடுவது. சார், ஜெயலலிதா உங்களுடைய ஆசை இருக்குன்னு நம்புறீங்களா? வாங்க தலைவா, வாங்க. உங்களுடைய அரசியல் பயணத்துல இந்த நாள் முக்கியமான நாள். இந்த முடிவை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்க? மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைகின்ற வரைக்கும் என் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமான விசுவாசம் இருக்க தொண்டனாகத்தான் இருந்தேன். இப்போதும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து நினைக்கிறீங்களா சார்? இப்போதும் அதிமுக தொண்டர்கள் இந்த முடிவை எப்படி ஏற்றுப்பாங்க நினைக்கிறேன்? உங்களை நம்பி தென் மாவட்டங்களில் பல தொண்டர்கள் இருந்தாங்க. பல நேரங்களில் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு அகம்பாவும் ஆணவமும் சர்வாதிகாரமும் அதிமுகவை வழிநடத்துகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் மட்டுமல்லாத அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திய தொண்டர்கள் அனைவரும் வெறுப்போடு பொறுப்பில் இருக்கின்ற பழனிசாமி அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி அவர்கள் மீதான எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுடைய விலகலுக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய விலகலுக்கு காரணம். பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையிலிருந்து அத்தனை தேர்தலிலும் தோல்வியை தள்ளியிருக்கிறது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம். மக்களுடைய மிகப்பெரிய வெறுப்பை அவர் பெற்றிருக்கிறார். இனிமேல் அவர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை நிலை கொண்டு செயலாற்ற முடியாத நிலை என்று ஏற்பட்டது. அமைச்சரவையில் இடம் பெறுவீங்களா சார்? அந்த டிமாண்ட் வச்சிருக்கீங்களா? லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில்.